Hi friends, welcome to Tech Tamiran channel. ஸோ இன்னைக்கு நம்ம பவர் ஆட்டோமேட் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து பவர் ஆட்டோமேட் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் அதை பாயிண்ட்டும் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சில ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பவர் ஆட்டோமேட் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு டூல். அதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் ஆட்டோமேட் டூல்ல டெம்ப்ளேட்ஸ், முக்கியமான டெம்ப்ளேட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த பவர் ஆட்டோமேட் அப்படின்றதே வந்து இட்ஸ் ஆட்டோமேஷன் பேஸ்ட் சாஃப்ட்வேர் இல்லைங்களா? ஸோ இதுல வந்து என்ன மாதிரியான டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் குவிக்கா உங்களுக்கு வந்து கோ த்ரூ பண்றேன். ஸோ நீங்க இதுல பார்க்கும்பொழுது இப்போ நீங்க பார்க்குறது வந்து அந்த பவர் ஆட்டோமேட் ஸ்க்ரீன். ஸோ இதுக்கு வந்து நீங்க flow.microsoft.com அப்படின்னும் போகலாம், இல்ல பவர் ஆட்டோமேட் டூலுக்கு வந்து நீங்கள் இந்த ஆப்ஸ் மூலியமாக போயிட்டு இதுலேயும் வந்து நீங்கள் பவர் ஆட்டோமேட் அப்படின்றது இந்த 9 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பவர் ஆட்டோமேட் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன்லையும் நீங்கள் போகலாம். ஸோ இந்த பவர் ஆட்டோமேட் டூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ முதல்ல பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் அப்படின்ற ஆப்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆப்ஷனையும் நம்ம அதோட இன்டர்லிங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் விச் மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் டெம்ப்ளேட்ஸ், அதுக்கப்புறம் டாபிக்ஸ், அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் எதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து ஷேர்ட் வித் மீ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ரிமோட் ஒர்க். ஸோ ரிமோட் ஒர்க்கு என்ன மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் தேவை அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. ஏன்னா சமீபத்தில் நம்ம நிறைய ரிமோட் ரிலேட்டட் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா ஆஃப்டர் கோவிட். ஸோ அதனால அதுக்கும் வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ரூவல் பேஸ்ட் ஃப்ளோஸ். நீங்கள் வந்து ஒரு மேனேஜர், ஒரு சீனியர் லெவலில் போகணும், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரூவல் ப்ராசஸ், அந்த மாதிரி இதுக்கு நம்ம அப்ரூவல் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பட்டன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷியோ அப்படின்னு சொல்லி ஒரு மைக்ரோசாஃப்ட் டூல் ஒன்று இருக்குது. ஸோ அதை லிங்க் பண்ண ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட் தான் இது. அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ஷன் ரிலேட்டட் செட்ஸ், இமெயில் அண்ட் கேலண்டர்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இந்த டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்டே இந்த டெம்ப்ளேட்ஸ் தான்ப்பா ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளாக தான் இந்த டாபிக்ஸ் அப்படின்றத வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷேர்ட் வித் மீ. இப்போ நமக்கு யாராவது டெம்ப்ளேட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் கஸ்டமைஸும் பண்ணலாம். உங்களோட ஓன் ஃப்ளோ, உங்களோட ஓன் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணும்பொழுது அதுவும் வந்து இந்த ஷேர்ட் வித் மீ அப்படின்றதுல உங்களுக்கு விசிபிள் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் ஒர்க். நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ரிமோட்டில் இருக்கீங்க, அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு பயன்படுற மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் தான் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே. அண்ட் அப்ரூவல்ஸ். ஸோ ஒரு லெவல் ஆஃப் அப்ரூவல்ஸ் எப்படி போகலாம் அப்படின்ற அந்த லிஸ்ட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தது இதில் வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் இந்த டெம்ப்ளேட் ஃபார்மேட் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் பாப்புலேட் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் அப்படின்றத நம்ம வந்து ஒரு கனெக்டர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். அதாவது மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை கனெக்டர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கனெக்டர்ஸோட டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ், அதாவது இந்த பிளானட் டாஸ்க் அப்படின்றது எதனால பயன்படுத்துகிறோம் அண்ட் இது என்ன பண்ண போகுது அப்படின்றதையும் உங்களுக்கு கிளியராக இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா create a planner task when Microsoft Forms is submitted. ஸோ ஒரு மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்ண உடனே ஒரு பிளானர் டாஸ்க் ஒன்று கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ்னா என்ன அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக என்னோட இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பை மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு இருக்குல்ல பார்த்தீங்களா, இது வந்து கிரியேட்டர் ஆஃப் த டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை யார் கிரியேட் பண்ணுறாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கிரியேட்டர் ஆஃப் த டெம்ப்ளேட். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டட். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியுமா? ஸோ இதில் வந்து டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது ஆட்டோமேட்டட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய இதை தான் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா மேனுவல். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் மோர் ஓவர் இப்போ வந்து உங்களுக்கு பவர் ஆட்டோமேட் நிறையவே டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் இன்ஸ்டன்ட். பட் அதுக்காக மேனுவல் ஆப்ஷன்ஸும் இல்லாமல் இல்லை, மேனுவலும் இருக்குது, அந்த ஆப்ஷனும் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இப்போது அந்த ப்ராக்டிக்கல் செஷன்ஸ்லாம் பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் எப்படி
எல்லா விஷயங்களும் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தது இதுல வந்து இந்த நம்பர்ஸ் அப்படின்றது ஒன்று பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன நம்பர் இது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ இது வந்து த டைம்ஸ் ஃப்ளோ யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை வந்து எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க மக்கள். ஸோ இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இது வந்து 14,600 டைம்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேபி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் மைக்ரோசாஃப்ட் அவங்க மானிட்டரிங் டூலை பேஸ் பண்ணி அந்த நம்பர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இவ்வளோ தடவை இந்த ஃப்ளோ டெம்ப்ளேட்டை வந்து மக்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத ஜஸ்ட் நமக்கு ஷோ பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதுதான் இந்த டெம்ப்ளேட்டோட டீட்டெயில்ஸ். அண்ட் நீங்கள் இதில் பார்க்குற ஒவ்வொன்றுமே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஸை இன்டெகிரேட் பண்ணி அந்த ஃப்ளோவை கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டடாக. ஸோ அதுதான் இதோட மெயின் அஜெண்டாவே. ஸோ நீங்கள் இப்போ இதில் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து மைக்ரோசாஃப்டே கொடுத்துட்றாங்க. பட் இதையும் மீறி நம்ம நிறைய வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட்ஸும் வரும். ஏன்னா நம்ம என்விரான்மெண்ட்ல என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஸோ அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா நீங்க நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து டைரக்டா இதுல விசிபிளா இருக்குமானா இருக்காது. ஸோ அதை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். அதை வந்து நீங்க அனலைஸ் பண்ணலாம். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி டெம்ப்ளேட்டு எதுக்கு தேவை? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோட்டிஃபிகேஷன் பர்பஸ், ஏதாவது அந்த இன்வாய்ஸ் ஏதாவது அந்த டெம்ப்ளேட் அந்த அப்ளிகேஷன்ல போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்க அதுக்கெல்லாம் வந்து நீங்க நிறைய அந்த கஸ்டமைசேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து பேசிக்காக இந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணுறது அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு ஃபுல் ப்ராக்டிக்கல் செஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்டோட சர்ச் டேப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு டெம்ப்ளேட்ஸும் இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி ஒன்று ஒன்றா நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரால் பண்ண உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸே கொடுத்து மைக்ரோசாஃப்ட் வந்து உங்கள் ஒர்க்கை ரொம்ப ஈஸியாகவே பண்ணுறாங்க. பட் அதையும் மீறி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கஸ்டமைஸும் பண்ணலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் டெம்ப்ளேட்ஸ், இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ஷேர் பாயிண்ட் ரிலேட்டட் டெம்ப்ளேட் நான் கிரியேட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஷேர் பாயிண்ட் அப்படின்னு டைப் பண்ணி கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு ஷேர் பாயிண்ட் ரிலேட்டடான டெம்ப்ளேட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டும். ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்ட் அப்ரூவல் இமெயில் when a நியூ ஐட்டம் இஸ் ஆடட். இது மேபி உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி எந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ட்டட் பை பாப்புலாரிட்டி. ஸோ எது ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க அந்த பாப்புலாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அண்ட் நீங்கள் வந்து இதை சார்ட்டட் பை நேம் மூலிமாவும் சார்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் இதை வந்து சார்ட்டட் பை பப்ளிஷ்ட் டைம், எந்த டைமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றதையும் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பர்ஸ் பேக்எண்டில் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ஆர் பவர் ஆட்டோமேட் டெவலப்பர்ஸ் அட் த பேக்எண்டில் வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இந்த டூலில் நமக்கு புஷ் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ அதுதான் வந்து இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் அ நோ கோட். ஸோ நீங்கள் வந்து இதுக்காக பெரிய லெவலில் கோட் அது இதெல்லாம் தேவைன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நாங்களே உங்களுக்கு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வைக்கிறோம். பட் நீங்கள் அதோட ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி வந்து நீங்கள் உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றது உங்கள் டேலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அதுதான் ஒரு மெயின் விஷயம். ஸோ நீங்கள் வந்து கோடிங்கை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது. பட் இதோட அந்த ப்ராசஸ் இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எதை போய் பாயிண்ட் பண்ணுதுன்ற விஷயங்களை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு டெம்ப்ளேட்ஸை பற்றின புரிதல் இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஏன்னா அடுத்தது நம்ம வந்து இந்த ப்ராக்டிக்கல்லாம் எப்படி வந்து அந்த பேசிக் ஃப்ளோஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத மற்ற வீடியோஸ்லாம் நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். பிகாஸ் ஒரே வீடியோவில் நான் வந்து ஒரு 50 மினிட்ஸ்லாம் போட்டேன்னா நிறைய பேர் வந்து எப்பா முடியலடா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வரா மாதிரி வீடியோஸை பிரேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து அடுத்த அந்த லைவ் டெமோ செஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பட் மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.